TNPSC CTSC non-interview post code number 504 அதில் டே 14 45 days பிளானில் டே 14 நாளைக்கு வந்து 30ஆம் தேதி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் மேஜர் வந்து யூனிட் 8 அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம். அது ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6, மேத்ஸில் எல்சிஎம், தமிழில் லெசன் 4. இது வந்து 10th லெசன் 4 உரைநடை. 10th தமிழில் லெசன் 4 உரைநடை. மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் அன் ஓப்பன் எக்கனாமி, அப்புறம் வந்து நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங் டெஃபினிஷன், கான்செப்ட், ஜிஎன்பி, என்என்பி, ஜிடிபி, என்டிபி, அப்புறம் தனிநபர் வருமானம், அப்புறம் பெர் டிஸ்போசபிள் இன்கம் அண்ட் பர்சனல் சேவிங்ஸ், பெர் கேபிட்டல் இன்கம், அப்புறம் கெய்னிசியன் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் consumption, investment function, marginal efficiency of capital, multiplier, accelerator, inflation, deflation, CPI, WPI, phases of trade cycle. இது வந்து மேக்ஸிமம் 12th கவர் ஆகும். நான் அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறமா அடுத்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, சங்கம், ஏஜ், இது வந்து தமிழ் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தது தான் இருக்கும். அவங்க வந்து இதில் வாசிச்சு பார்த்துக்கோங்க. நான் தமிழில் இருக்குதான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுறேன். அதோட அழகு 6 யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது வந்து 20 மார்க் வரும். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள், மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடரும் தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்கள், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, அப்புறம் நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு. இதுதான் வந்து அந்த தமிழ் அந்த யூனிட் 6 தமிழ் மீடியத்தில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் பார்த்துட்டோம். எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது வந்து எப்படி இருக்கும்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த லார்ஜஸ்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு இருக்கும். லார்ஜர் நம்பர், அதாவது 12,36 இதில் பெரிய நம்பர் எது இருக்கோ அதுதான் எல்சிஎம். அப்போது 2 நம்பர்ஸ் வந்து கோ ப்ரைமாக இருந்துச்சுன்னா எல்சிஎம் எப்படி இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸாக இருக்கும். அடுத்து 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பை ஹெச்சிஎஃப். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ப்ரைம் ப்ரொபோசிஷன் மெத்தட், டிவிஷன் மெத்தடு, ஃபார்முலா மெத்தட். ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா மெத்தட். அப்போ ஷார்ட்கட் ரூல் இருக்குது. ஷார்ட்கட் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி divisible by the given number. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி divisible அப்படின்னா எல்சிஎம். மினிமம் நம்பர் டு பி ஆடட் டு மேக் எ நம்பர் divisible கொடுத்தாலும் எல்சிஎம் தான். யூஸ் ரிமைண்டர் வித் எல்சிஎம். அப்புறம் மினிமம் நம்பர் டு பி சப்ராக்டட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் ரெக்கரிங் ஈவெண்ட்ஸ், அதாவது பெல்லு, பஸ்ஸு, கிளாக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எல்சிஎம். அதாவது இத்தனை மணிக்கு ஒரு டைம் பெல் அடிக்கும், இத்தனை மணிக்கு ஒரு டைம் பஸ் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுக்கு எல்சிஎம். கிரேட்டஸ்ட் நம்பர்னால் ஹெச்சிஎஃப், ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் எல்சிஎம். சைமல்டேனியஸ் அக்கரன்ஸ், அதாவது பெல்லு, ட்ரெயின், டிராஃபிக் லைட்டு, ஷெட்யூலு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்சிஎம் தான். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. எல்சிஎம் ஆஃப் 12, 18, 24. அடுத்து வந்து அடிக்கடி கேட்குறது வந்து இந்த மாதிரி சொன்னோம். 12 டைம் 12, 50, 20. ஸோ இது இந்த ஒரு சமுக்கு மட்டும் எல்சிஎம் வந்து காமனாக என்ன டேர்ம் இருக்குதுன்னு பார்க்கணும்.
இதில் வந்து காமனாக எதுவுமே இல்லை. HCF கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோன்னா இதில் காமன் டேர்ம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 2 நம்பருக்கும் ஒரு காமன் இருக்குது, 2 இருக்குது. இப்போ 6 2s are 12, இது டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும். இங்கே 10 2s are 20, மறுபடியும் 2 போடலாம். 3 2s are 6, 15 அப்படியே வச்சுக்கலாம். 5 2s are 10. அப்புறம் இங்கே 3 போடலாம். 1 3 is 3, 5 3s are 15. இங்கே 3ஆல் டிவைட் ஆகாது, அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் 5 1 1 1. எல்சிஎம்மில் லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி 1 1 வர வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ எல்சிஎம் என்ன வரும்? 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. இது ஆன்சர். அப்போ 60 மினிட்ஸில் வந்து என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வந்து 10 மணிக்கு 3 பெல் அடிக்குதா, 3 சேர்ந்து 10 மணிக்கு அடிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பெல்லு 12 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அடிக்கும், செகண்ட் பெல்லு 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், இன்னொரு பெல்லு 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைம். இப்போ 3மே சேர்ந்து அடுத்து வந்து 60 மினிட்ஸில் அடிக்கும். 60 மினிட்ஸ்னால் 1 hour. ஸோ 10லேருந்து 1 hour ஆட் பண்ணுறோன்னா 11. இதில் எந்த டைம்னாலும் மாற்றி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சொன்னால் எல்சிஎம்மில் இருக்கும். தேங்க்யூ.